இறைப்பாதம் கூடியுள்ள இறை சமூகமே, உலக அன்னையின் விழாவை சிறப்பாக கொண்டாட ஆவலோடு எதிர்நோக்கி அன்பிய வாரியான நவநாளத்தை சிறப்பித்து மகிழும் இவ்விரிய வேளையில் இயேசுவை தாங்கிய முதல் தேவை அன்னை மரியாவுக்கு சிறப்பு சேர்க்க இங்கே ஒரே மனதாய் கூடியுள்ளோம். ஆம், அன்னை மரியாள் இறைவனின் மீட்பு திட்டத்தில் தானும் ஒரு கருவியாக செயல்பட்டு ஆம் என்ற ஒரே ஒரு வார்த்தையால் இறைவனுக்கு அடிபணிந்து அகிலத்தை மீட்க மீட்பரை தம் கருவிலே சுமந்தவர், இறைப்பணிக்காய் தன்னை அர்ப்பணித்தவர், உலகம் போற்றும் அன்னை, நம் அனைவரையும் அரவணைக்கும் அன்னை, தன் பாச கயிற்றால் அனைவரையும் பின்னி பிணைத்து ஆண்டவன் பக்கம் நம்மை அனைவரையும் விட்டுச் செல்பவர். அன்று இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்து இறைவனை விட்டு விலகி இறையன்பில் இருந்து பிரிந்து சென்ற ஒவ்வொரு முறையும் இறைவன் தாமே முன்வந்து முறிந்து போன உறவை உடன்படிக்கை வாயிலாக புதுப்பித்தார். அவர்களின் பாவங்களை மன்னித்து விடுதலை வாழ்வு அளித்தார். அவ்வாறே இன்றும் என்றென்றும் இறைமகனோடு நம் அனைவரையும் இணைக்கும் அழியா நிரந்தர பாலமாக நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவர் நம் அன்னை. அன்னையை போற்றி நாம் மீட்பின் திட்டத்தில் பங்கேற்போம். இறையாட்சியை கட்டி எழுப்பிட நற்செய்தியின் கூறுவர்களாக செயல்படுவோம். இயேசுவின் திருவுடலை உணவாக உட்கொள்ளும் நாம் அனைவரும் இறைவனின் நடமாடும் நற்கருணை மேடையே இயேசுவை உள்ளத்தில் ஏந்தும் நமது வாழ்வில் பிறருக்கு முன் மாதிரியாக அமைய வேண்டும். அன்னை மரியாதை போன்று இறைவனின் அன்பு கட்டளையை கடைபிடித்து தூய வாழ்வு வாழ்வோம். இறை திட்டத்தில் தொடர்ந்து பங்கெடுக்க இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். Yeah.
உருவமற்ற இறைவனை அடையாளப்படுத்துகின்ற பொற்பேழையாக உடன்படிக்கை பேழை இருந்தது. திருச்சட்டங்களை பத்திரமாக பாதுகாத்த புனித பேழையாக உடன்படிக்கை பேழை இருந்தது. இறைவனை சந்திக்கின்ற புனித இடமாக இருந்தது. பாலைவனத்தில் துன்புற்ற இஸ்ராயல் மக்களுக்கு வழிகாட்டியாக உடன்படிக்கை பேழை. அதே வேளையில் போர்களிலும் போராட்டங்களிலும் அவர்களுக்கு வழிகாட்டிய தளபதியாக இருந்தது உடன்படிக்கை பேழை. அந்த பேழையை ஒவ்வொரு இடத்திலிருந்து தாவீது நடனமாடி எருசலேமுக்கு கொண்டு சென்றார். இதோ ஆண்டவர் எனது இல்லத்திற்கு வர நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று தாவீது சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியா இயேசுவை தாங்கியதால், அந்த புதிய உடன்படிக்கை பேழையை தாங்கியதால் எலிசபெத் அவரை பார்த்து, என் ஆண்டவருடைய தாய் என வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அவர் பாடினார். காரணம், அன்னை மரியா 1000 ஆண்டுகளாக மக்கள் மீட்புக்காக, மீட்பின் மகிழ்ச்சிக்காக ஏங்கி தவித்த பொழுது, இதோ நான் உமது அடிமை என்று சொல்லி இறைத்திட்டத்தில் கையெழுத்தால் நாம் இன்று மீட்பின் மகிழ்ச்சியை பெற்றுள்ளோம். பாவத்திலிருந்து விடுதலை, நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த இயேசுவை ஆகிய அன்னையை நாம் பாராட்டுகின்ற நேரத்தில், வாழ்த்துகின்ற நேரத்தில் அந்த அன்னையுடைய பரிந்துரை நாம் வேண்டுவோம். அன்னை மரியாதை நம்பி வந்தவர் ஏமாந்து பலதாக சிரிக்கவில்லை. இந்த திருப்பலியிலே சிறப்பாக அன்னையுடைய பரிந்துரைக்காக சொல்லுகிறோம். உங்கள் அனைவருக்காக சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்வுகளை செல்வதாக.
இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் ஆன்ம மனவுடன் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான ஆட்சி நிறைந்து ஆண்டவரின் முதல் பேழை புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை உயிர்த்த உணரவும் அருள்வீராக. உம்மோடு தூயாயாய் ஒன்றிற்கு நிறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 1-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளோ, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றின் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்தது. உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலை உண்ட இவர்களுள் புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது,
நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறையில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருவிழா தயாரிப்பினுடைய 8ஆம் நாளில் நாம் இருக்கின்றோம். முத்தல் நாட்களின் முதல் நாள். நாளைய தினம் நற்கருணை பெருவிழா. அடுத்த நாள் உலக மாதாவுடைய ஆண்டு பெருவிழா. அந்த 8ஆம் நாள் சிறப்பு மாலை திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தின் குருவாகி 25 ஆண்டுகளை குருமட துணை அதிபராக, ஆயரின் செயலாளராக, ஆவூர் சத்துவாச்சாரி, பள்ளிகொண்டா, தானிப்பாடி, இப்பொழுது அரக்கோணம் செல்கின்ற வழியிலே ஷோலிங்கர் அழகே இருக்கின்ற சோகனூர் பங்கு தந்தை பாசத்திற்குரிய பெர்னாட் வேளாங்கண்ணி அவர்களே, எனது 52 ஆண்டு கால நெருங்கிய நண்பரான பங்கின் பங்கு தந்தை வட்டார முதன்மை குரு பேரர் தந்தை லூந்துசாமி அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, மண்ணின் மைந்தர்களே, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற இயேசுவின் சிறிய சகோதரர் சபையை சார்ந்து ஏழைகளுக்கு, மிக முக்கியமாக மருத்துவ உதவி தேவைப்படுகிறவருக்கு திருவண்ணாமலையில் இருந்து சேர்த்துப்பட்டு மற்ற இடங்களுக்கு, குறிப்பாக அவசியப்படுகின்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்கின்ற எளிய சிறிய சகோதரர் இருவரே, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அன்பின் தாரை இறை மக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த மாலை பொழுதின் இனிய வணக்கம். நாளைய தினம் நற்கருணை பெருவிழாவை சிறப்பித்து அன்பின் தேவ நற்கருணை ஆண்டவர் திருப்பலியில் மட்டுமல்ல, கத்தோலிக்க திருமறையின் போதனைப்படி திருப்பலி முடிந்தாலும் திருவருட்சாதனமாக ஆலயத்திலே திருச்சிலுவைக்கு அருகிலே அடியிலே அழகிய அந்த ஒளி வீசுகின்ற பெட்டியிலே இருக்கின்றார், பேழையிலே இருக்கின்றார். இந்த கருத்தை நாளைய தினம் பெருவிழா எடுத்து சிறப்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் நாம் போற்றி பெருமையோடு கொண்டாடுகிற ரெஜினா மோந்தி உலக அன்னை முதல் நற்கருணை பேழை என்ற தலைப்பில் சிந்திக்கின்றோம். இன்று இந்தியாவிற்கு ஒரு சிறப்பான நாள். விண்வெளி இந்திய விண்வெளி நாளாக போற்றி பெருமையோடு கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டபடி இன்று சிறப்பிக்கப்படுகிறது. சந்திராயன் 3 விண்வெளி களத்திலே வெற்றிகரமாக அந்த சேட்டலைட் லேண்டர் தரையிறங்கியது. அது பிறகு எப்படியோ வேறு வழியிலே போனாலும் கூட வெற்றிகரமாக உலக அளவிலே தரையில் இறங்கியதை வைத்து இந்தியாவிற்குரிய விண்வெளி நாளாக இன்று சிறப்பிக்கப்படுகிறது. அன்னை மரியாள் நிச்சயமாக
வேதங்கள் சொல்வது போல, மிக முக்கியமாக திருவழிபாட்டு நூல் சொல்வது போல, சந்திரனின் மீது நிற்கிறார், சூரியனை போல பிரகாசிக்கிறார். 12 விண்மீன்கள் அவருடைய மணிமுடியை அலங்கரிக்கின்றன. இது உச்சகட்டம். இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே 15ஆம் தேதி அவர்கள் உடலோடு ஆத்மத்தோடு விண்ணகத்திற்கு, தந்தை இறைவனுடைய பிரசன்னத்திற்கு, சன்னிதானத்திற்கு மகன் இயேசு கிறிஸ்து உலக அரசருடைய முன்பாக இருக்கிறார்கள். தூய ஆவியார் உடன் இருக்க 22ஆம் தேதி இந்த வாரம் சிறப்பித்த முந்த நாள் விழாவானது, நேற்றைய விழாவானது விண்ணக மண்டக ராக்கினி. ஆனால் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால், கடந்த ஜூலை 31 இயேசு சபையை உருவாக்கிய வயலா இஞ்ஞாசியார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரபலமான திருத்தந்தையினுடைய பக்கபலம் முதுகெலும்பாக அவர் ஒரு நேரடியாக இயேசு சபையை தோற்றுவித்தவர். மரியாள் ஒரு வழித்துணை மாதா என்றார். இந்த மாதத்தின் முதல் தேதி நாம் கொண்டாடிய ரட்சகர் சபையை தோற்றுவித்த அல்போன்சஸ் மரியா கிரிகோரியார் அந்த மரியாளை பக்கபலமாக வைத்து மக்கள் எல்லோரும் ரட்சணியம் பெறுவதற்கு தனித்தனியாக குடும்பங்களுக்கு போய் குடும்பங்களை சந்தித்து நற்செய்தி அறிவித்து அவர்களை புதுப்பித்து ஆழப்படுத்தி அன்னையினுடைய பக்தியோடு அவர்களை இணைத்து புதுப்பித்தார். 14ஆம் தேதி பக்கத்திலே இருக்கின்ற ஒரிஜினல் கப்பியாகினுடைய மிஷன் கீழ்நாத்தூர் அற்புத அன்னை பங்கிலே இப்பொழுது OSM சபை, சர்வைட்ஸ் ஆஃப் மேரி, அந்த மரியன் ஊழியர் சபையை சார்ந்த பிறர் அன்பினுடைய புனிதர் என்று போற்றப்படுகிற மேக்சிமிலியன் மரிய கால்வின் 2ஆம் உலகப் போரின் பொழுது அவரும் அந்த போர் பின்னணியிலே உருவானவர் என்றாலும் கூட நாசி ஜெர்மனியினுடைய வெறித்தனத்தின் பின்பாக யூதர்கள் எல்லாம் முடக்கி பாதாள சிறையில இருந்த பின்னணியிலே நாளுக்கு ஒருவர் என்று சிறையில இருந்தவர்களை கொண்டு வந்து கொள்கின்ற மரபினுடைய பின்னணியிலே இரவெல்லாம் ஒரு மனிதன் போராடி அழுகின்றார். மனம் கசிந்து வெதும்பி மாறுதட்டி அழுகிற பொழுது என்னவென்று கேட்டால், எனக்கு மனைவியும் மக்களும் இருக்கிறார்கள், நாட்டிற்காக நான் செய்தேன், பாடுபட்டேன், அவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, நாளை சாகப் போகிறேன். ஏதோ இந்த புனிதர் உனக்கு பதிலாக நான் சாக விரும்புகிறேன் என்று எண்ணி துணிந்து அவர் முன்வரிசைக்கு சென்று உயிரை இழக்கிறார். இந்த மனிதனுடைய அதிர்ஷ்டம், அடுத்த நாள் பிணை கைதிகள், போர் கைதிகள், பாதாள சிறையில் இருந்தவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். என்னே வினோதம்! இருந்திருந்தால் அடுத்த நாள் அவர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்திருக்கலாம். திருமறை அவரை போற்றி பிறர் அன்பினுடைய, இப்பொழுது நான் வாசித்த நற்செய்தி, எல்லாவற்றுக்கும் முதன்மையானது எது? கேள்வி கேட்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள், ஆனால் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்லுகிறார். முதன்மை கட்டளை இது. 2ஆம் கட்டளை இது. நீங்கள் திருநூலினுடைய 72 புத்தகங்களை எடுத்து சொன்னாலும், திருமறையுடைய பொது போதனை ஏதோ எல்லாவற்றையும் சேர்ந்து சொன்னாலும் அவை 10 கற்பனைகள் என்றாலும், எந்த 10 கற்பனைகளும் 2இல் அடங்கும். கடைசியில் எதில் அடங்கும்? அன்பில் அடங்கும். கடவுளை முதன்மைப்படுத்தி அன்பு செய்வது, மனிதனை முதன்மைப்படுத்தி அன்பு செய்வது. இதோ 20ஆம் தேதி பெர்னார்டு வேளாங்கண்ணி வந்திருக்கிறார். புனித பெர்னார்டு ஜெபமாலை சொல்லி கொடுத்த பிறகு திருவஜாபத்து மாதாவுக்கு அடுத்து புனித பெர்னார்டு ஜெபம். எத்தனையோ மரியினுடைய புனிதர்கள் எல்லாம் சொல்லுகின்ற முதன்மை கூற்று அகிராஸ் கோமையாரும் சரி, அகஸ்தினாரும் சரி, பிரபலமான மறைவந்தர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் ஏன் முதல் பேழை என்று கேட்டால், பிள்ளையை பெற்ற மகராசி என்பதனால் அல்ல. மரியாள் தன் இதயத்திலே இறை வார்த்தைக்கு கொலு வைத்தார்கள். இறைவனுடைய அந்த வார்த்தை, அது வல்லமை நிறைந்த வார்த்தை. ஆவியார் துவங்கும் போது தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஏதோ ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு வார்த்தையால் உலகத்தை கடவுள் படைத்தவர். பின்னணியில் இருந்த உண்மை ஆசிரியர், விவிலியத்தின் ஆசிரியர் தூய ஆவியார். அந்த ஆவியாருடைய வல்லமையினால் இயேசு கூட ஞானஸ்நானம் பெற்று எங்கும் சுற்றி திரிந்து எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்றார். வல்லமையுள்ள வார்த்தை என்பதனாலே, மீட்பு தருகிற வார்த்தை என்பதனாலே நோயாளர்களுக்கு நலம் அளிக்கிறது, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கிறது. நண்பர் 100
சுவாமி அவர்களுடைய இறைவாக்கு, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை. இதோ இறந்தவர்களையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். அவரை சிறைபிடித்து வர ஏவலர்கள் அனுப்பப்படுகிற பொழுது அவர் வெறுங்கையாக திரும்பி வருகிறார்கள். இவரை போல எவரும் பேசியதில்லை. இதை அன்று உணர்ந்த மரியாள் அது மங்கள வார்த்தையாக அவருக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது இது எங்கனமாக என்ற யதார்த்தமான கேள்விக்கு அடுத்து, தூய ஆவியும் மேல் வருவார், உன்னதனுடைய வல்லமை மேல் நிழலிடும், பிறக்க போகும் குழந்தை தூயது. உன்னுடைய உறவினர் எலிசபெத்து கூட முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்கி இருக்கிறார். மரணி என்று சொல்லப்பட்டு அவருக்கு இது 6ஆம் மாதம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற வல்லமையுடைய வார்த்தையை உட்பொருளோடு அந்த மங்கள வார்த்தையை சொன்ன கபிரியல் சொன்னவுடனே மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு ஆகட்டும். இதைத்தான் அநேக மரியாளின் அந்த ஆன்மீகத்தை சார்ந்த இளைஞரை சார்ந்த புனிதர்கள் எல்லாருமே வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்னுடைய மாணவர் சுந்தர் முன்னுரையில் அருமையாக சொல்லி இருக்கிறார். இன்று நான் இந்த திருப்பலிக்கு வந்தது நாளையும் மறுநாளும் வர இயலாத ஒரு சூழல். ஏதோ பெர்னாடும் சரி, சுந்தரும் சரி, வர இயலாத செல்வராஜும் சரி, ஏசுராஜும் சரி, 4 பேரும் என்னுடைய மாணவர்கள். நான் ஒருமண அதிபராக இருக்கிற பொழுது, பயிற்சி பொறுப்பாளராக இருக்கிற பொழுது, கல்லூரி முடித்து பெர்னாட் பெங்களூருக்கு அனுப்பி வைத்தேன். சுந்தரராஜ் என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் 3ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது, செல்வராஜ் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது அவரால் பேச இயலாத திட்டுவாய் நிலை. நாளை காலை நீ படிப்பாய், உன்னுடைய நாக்கு குழறாது. பிரதர்ஸ் எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணி நாளைக்கு செல்வராஜ் வாசித்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய நாக்கு தடுமாறவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற அவரோடு தொடர்பு கொண்டு உனக்காக நான் பூசைக்கு போறேன். ஜெயசுராஜ் நான் கேட்டாத்தில் இருக்கிற பொழுது பள்ளியில படித்த அவர், அவருடைய தம்பி குட்டி சூசராஜும் என்னுடைய மாணவர்கள். அன்பார்ந்தவர்கள், இந்த ஒரு பின்னணியிலே இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது, நமக்கென்று இந்த மரியாள் தேவ நற்கருணையின் பேழை என்றால் அவர் முன்னாடியே சொல்லிட்டார். பேழை என்பது உடன்படிக்கை பேழை. அதில் 10 கற்பனைகள், மன்னா உணவு, அந்த செங்கடலை திறந்து அந்த போர் எல்லாம் இருக்கிற பொழுது அது கூடாரத்திலே, உடன்படிக்கை கூடாரத்திலே வைக்கப்பட்டது. பிறகு அந்த பேழை சுமந்து ஜெருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. நமக்கு வேண்டியது ஒரு கருத்து தான். மரியாள் தான் இதயத்திலே ஏற்றுக்கொண்டதனால் முதல் பேழை, அதை உதரத்துக்கு கொண்டு போனதனால் இம்மானவர் கடவுள் நம்மோடு அற்புத குழந்தையை அப்படி ஏற்றெடுத்தாள். நாம் வலியுறுத்த விரும்புகிற கருத்துக்கள் வேறு. இப்பொழுது நாமெல்லாம் இங்கே இருக்கிற இந்த திருவண்ணாமலையுடைய தற்போது பங்கு மக்களின் பெரும்பான்மையோர் உங்கள் பங்கு தந்தையை சேர்ந்து அத்திப்பாக்கும் பாரம்பரியத்தை கொண்டவர்கள். 4 நூற்றாண்டுகள் இயேசு சபையார் அங்கே பணியாற்றிய பின்னணியிலே அன்று பாண்டிச்சேரியிலே ஜெர்மராக்கின் ஆலயத்துக்கு அடுத்து மிகப்பெரிய பங்கு என்றால் அத்திப்பாக்கம் என்பதனாலே வடார்காட்டினுடைய வேத போதகர் தாராஸ் அடிகளார் சீக்கிரமாக தமிழ் கற்று பாண்டித்யத்தை காட்டியதினாலே அவர் அத்திப்பாக்கம் அனுப்பப்பட, அந்த அத்திப்பாக்கத்திலிருந்து வேட்டவரம் இயங்கப்பட்டு ஏதோ அவர் சார்ந்திருக்கிற அந்த மண்டலூர்பேட்டை, பவித்திரம், கீழ்நாத்தூர் வரை எல்லாமும் முதலில் இயேசு சபை கண்காணிப்பிலே இருந்தவை. அதற்கடுத்து ஏறத்தாழ 160-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சபையால் முடக்கப்பட்டு அது பிரான்ஸ் வேத போதக சபைக்கு எம்இபி கழிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய அந்த கண்காணிப்பிலே இந்த பங்குகள் இருந்தன. ஏதோ அந்த இயேசுவின் எளிய சகோதரர்கள் அந்த பின்னணியை கொண்டவர்கள். 3ஆவதாக திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. போலூர் அந்த பக்கம் மட்டும்தான் சலேசிய மிஷன். திருவண்ணாமலை மட்டும்தான் அருள் தந்தை பிரெட்ரிக் கப்பியார் அவர்கள் சந்தவாசலில் இருந்து இங்கே வந்து இந்த பகுதிக்கு மட்டும்தான் 3ஆவது மிஷனரியாக இத்தாலியன் மிஷனரி ஒருவர் வந்தார். அவரோடு ஸ்பானியர் என்று சொல்லப்படுகிற ஜூலியா மார்டின் உதவி தந்தையாக வந்தார். எந்த ஒரு பின்னணியிலே இந்த பாரம்பரியம், இந்த பரம்பரை 6-7 தலைமுறைகளை கொண்ட விசுவாச கட்டி எழுப்பது என்று ஆண்டவர் சொன்ன அந்த நற்செய்தி தொகுப்பு 10 கட்டளைகள் அத்திப்பாக்கம் பங்கை சார்ந்த அத்தனை குக்கிராமங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். திருச்சபை கட்டளைகள் மனப்பாடமாக தெரியும். அடிப்படை ஃபண்டமெண்டல் பிரேயர்ஸ் சிசிசி என்று சொல்லப்படுகிற கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் மனப்பாடமாக தெரியும். ஏதோ இந்த திருவண்ணாமலையிலும் சில பேழைகள் இருந்தன என்று ஹார்மோனியம் வாசிக்கிற ராபர்ட்
ஏதோ என்னுடைய மாணவர் சுந்தரராஜனுடைய தாத்தா அந்தோணி கபராசி நாவக்கரையில் இருந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் பௌத்தரத்துக்காரங்க. வேட்டவலம் ரோட்ல எங்கப்பட்டு 2 போலீஸ்காரர்கள் குடும்பம் இருந்தது. அதற்கடுத்து ஷாரல்ல விருதுவளையினர் சார்ந்த 2 பெரியராஜன் குடும்பங்கள் இருந்தன. நகரத்திலே ஒளிந்து மறைந்திருந்த சில வியாபாரிகள் மத்தியிலே தென்னாட்டிலிருந்து வந்த சபரியர் தாசில்தார் பகிரங்கமாக எங்கப்பட்டு சாமியாரையும் நம்மிதல் சாமியாரை கூட்டு அவங்க வீட்டிலே வெரண்டாவில் ஏதோ திருப்பலிக்கு தகவல் கொடுத்து வரப்பொருளை வைத்து பூசை வைத்திருக்கிறார். எந்த ஒரு பின்னணியிலே கப்பியாகி தந்தை அவர்கள் கீழாத்தூரில் வீடு கட்டி சகாய நகரை உருவாக்கிய பின்னணியிலே தான் இன்று மார்தட்டி கொண்டு இந்த ஆலயம் கொடி ஏற்றத்தின் நாளிலே நிரம்பி வழிந்தது. இவங்கெல்லாம் இந்த திருவண்ணாமலை உலக அன்னை பங்கை சார்ந்தவர்கள் தானா என்ற கேள்வியும் எழுந்தது. அன்பார்ந்தவர்களே, சொல்லுவதனுடைய நோக்கம் இந்த உலக அன்னை ரெஜினா மோதி மற்றும் நற்கருணை பேழை அல்ல. நம்முடைய 6-7 தலைவர்களின் பின்னணியில் இருந்த முன்னோர்கள், மூத்தோர்கள், பெரியோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி பெற்றோர்கள், நம்மை போல ஏற்கனவே இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் விசுவாசத்தில் தாங்கிய பேழைகளாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் சுமந்த அந்த நற்கருணையின் உயிருள்ள பிரசன்னம் இன்று நாம் இவ்வளவு பெரிய தேவாலயத்தில் வாழ்ந்து நாளைய தினம் எதிர்ப்புறமாக போய் சாலை இப்படி அப்படியாக இருந்தாலும் கூட நற்கருணை பெருவிழா தவறு. அடுத்த நாள் மாலை மவுண்ட் சென்ட் ஜோசப் பாரம்பரியமான இடத்துல மாலை திருப்பலி தேர் திருவிழா சிரமத்துக்கு மத்தியிலும் வருகின்றோம். ஒரு காலத்துல காந்தி சிலை வழியாக 15 ஆண்டுகள் நானே முன்னின்று உடனிருந்து நடத்திருக்கிறேன். இன்று பாதைகள் மறுக்கப்பட்டாலும் கூட நம் வாழ்வு நிலை மாறுபட போவதே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே அருமையானவர்களே, எந்த ஒரு பின்னணியிலே எந்த மரியாதை அநேக புனிதர்கள் போற்றி முதன்மைப்படுத்தி இதயத்திலே கொண்டு வைத்தார்கள், உதரத்திலே வாழ்வு கொடுத்தார்கள். 3 நாளாக மிக முக்கியமான பிரபலமான இசைக்கியல் ஆகமம், புதிய இதயம், புதிய உள்ளம், புதிய ஆவி. நேற்றைய தினம் முழுக்க புதிய அந்த ஊற்று. இன்றைய தினம் சிதறுண்ட பாலைவனத்தில் செறிந்து போன எலும்புகள் இருந்தாலும் கூட மனிதா உயிர் பெற முடியுமா? முடியாதுதான். மனித நினைப்பிலே, கடவுளின் நினைப்பிலே முடியும். இதோ அந்த எலும்புகளுக்கு உயிர் கிடைத்தது. நமக்கு ஏற்கனவே உயிர் ஆதாரமாக்கப்பட்டிருக்கிறது. கரம் கூப்பும். பல தலைமுறைகளை கண்ட கிறிஸ்துவ வாழ்க்கையை எந்த மண்ணிலே ஏதோ இந்த தீப மலை இருக்கின்ற இந்த சூழலிலே வாழ கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரை, நாங்களும் உயிருள்ள விசுவாசத்தை அன்னையைப் போல தீபங்களாக வீடுகளிலே கொண்டு வைக்கின்றவர்களாக மட்டுமல்ல, இந்த மலை நகரிலே மலை மீது ஏற்றப்படுகிற தீபம் போல விசுவாச தீபத்தை எங்களுடைய பாரம்பரியம் பரம்பரைகளின் பின்னணியிலே நாங்கள் நற்கருணை பேழையாக எங்களை உயர்த்திக் கொள்ள வரம் தாரும். இயேசுவே ஆசீர்வதியும், மாதாவே ஆசீர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. தந்தையாகிய கடவுள் நாம் விரும்பி கேட்பதை மனம் விரும்பி நமக்கு அளிக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு உலகில் அன்னையாக, நம் அன்னையாக என்றும் ஆண்டவருடைய பேழையாக இருந்து நமக்கு பரிந்துரைக்கின்ற அன்னையின் வழியாகவும் நாம் நம்முடைய தேவைகளை நன்றாக தந்தையின் பார்த்து சமைக்கும். நல்லாயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் குருக்கள், அருள் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் மக்கள் அனைவரையும் உம் மீட்பின் பாதையில் நாளும் வழிநடத்தி செல்ல தேவையான ஆற்றலையும் உடல் உள்ள நலனையும் தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வும் வழியுமான என் இறைவா, என் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக நல்லாயன் அன்பிய குடும்பங்களில் உள்ள அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழவும், ஒருவர் மற்றவரின் தேவையை அறிந்து உதவிடவும், பிறரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் மன்னிக்கும் மனப்பக்குவத்தையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ்வுலகில் பிறரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், வாழ்வாதாரமற்றோர், ஏழை எளியவர் அனைவரையும் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் தேவையை நீர் தாமே பூர்த்தி செய்து அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அளித்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் இருப்பிடமே என் இறைவா, படிக்கும் பள்ளி மாணவ மணிகளை உன் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் படிக்கும் நேரத்தை வீணடிக்காமல் நன்றாக படிக்க தேவையான ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் அபரிவிதமாக கொடுத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் ஒளிவிளக்கே என் இறைவா, இன்றைய இளைஞர் இளம்பெண்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் தீய நாட்டங்களில் ஈடுபடாமல் சமுதாய தேவையை உணர்ந்து நற்காரியங்களில் ஈடுபட்டு சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒழுக்கும் நல்ல குணத்தையும் உள்ளத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் மருத்துவரே என் இறைவா, மருத்துவமனைகளில் பல்வேறுபட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியுறும் நோயாளிகளை ஆசிர்வதியும். நோயின் கொடுமையை வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் விரைவில் முழு சுகத்தையும் அளித்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட கருத்திற்காகவும் பெருமானது இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை வேண்டுகிறோம். சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாரையுங்கள் எல்லா தந்தையாகி நம் இறைவனுக்கு எதிராக மன்றாடுங்கள். உமது அன்பு மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறும் திருவருடைய அன்புக்காயின் சிறப்பான பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டம் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழ் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தந்தையும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினிடலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது வாழ்வை வானத்து புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறவாம். அவர் பாடுபடுவனம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூறும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அடைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவிருந்தும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நின்றான். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பரிபாலகர் முன்சிஞ்சோர் ஜான் ராமன், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவு வரச் செய்கிறார். இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்த அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் கேட்ட வரங்களையெல்லாம் அவர்களுக்கு கிடைப்பதாக, அவர்கள் குடும்பத்தையும் கூடிய அற்புத வரங்களால் நிரப்பும். இந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்த ஆன்மாக்களுக்கு உங்களுடைய இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நித்திய வாழ்வை பரிசாக அனுப்புகிறார்கள். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கத்துக்கு ஏற்படுகிற எல்லா சகோதர சகோதரிகளையும் முதல் நற்கருணை பேழையாம் அன்னை மரியாவுடைய வழியிலே இந்த வட்டாரத்திலே, இந்த பெரும் ஊரிலே நற்கருணை பேழைகளாக வாழ்ந்து மறித்த முன்னோர்கள் மூத்தோர்கள் மக்களுக்கு வழிகாட்டி வாழ்ந்த அனைவரையும், குறிப்பாக அங்கிலே பணியாற்றி மறித்த அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பொதுநிலை வழிகாட்டிகள் அனைவரையும் நம்முடைய தெய்வீக சன்னிதானத்தில் நினைவு கூர்ந்தருளும்.
இன்று 8ஆம் நாள் நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். மூளை வளர்ச்சி கொண்டியவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் மருத்துவ சிகிச்சை அளித்து பராமரிக்கிற இயேசுவின் சிறிய சகோதரர்களாகிய அருட்சகோதரர்கள் சேவியர் ஆனந்தி அவர்களையும் இவருடைய பணியையும் ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கன்னித்தாயான முதல் நற்கருணை பேழையாம் உலக அன்னை உடைய கணவராக புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகிற லீமா நகர புனிதர் ரோஸ் மற்ற புனிதர்கள் அனைவருடன் நாம் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுதேத்து மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுகள் திருத்தலமை காத்து நமக்கு நிறைவு வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான ஆண்டவரே, புனித கட்ட
இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் நற்கருணை பேழை என்ற கருத்தரை தியானித்து உமக்கு ஒப்பு கொடுத்து காணிக்கைகளை ஏற்றும் திருவிருந்தில் எமக்கு பங்களித்தீரே. தொடர்ந்து நாம் இழந்த அன்னையோடு ஒன்றைத்து உழைக்க எங்களுக்கு தேவையான உமது அருட்கொடையில் நிறைவாக எங்களுக்கு பொழிந்தருளும். நாங்களும் அந்த அன்னையை போன்று ஆண்டவரை சுமந்து சென்று அனைவருக்கும் அளிக்கக்கூடிய உன்னதமான பிழைகளாக வாழ்ந்து ஒரு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும், உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்னை மரியாவின் சிறப்பான பரிந்துரைகளோடு சென்று வாழ்